ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பென்சில் எப்படி சிம்பிளாக வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது சும்மா சிம்பிள் ட்ராயிங் தான். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ப்ளேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் ப்ளேன் எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அது வந்து டைமென்ஷன்ஸ் கொடுங்க. நான் 5 டயாமீட்டர் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபீச்சர் ஸ்டெப் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ கொடுக்குறேன்னா 70 mm கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அப்பியரன்ஸில் போயிட்டு கலர் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ஒரு லைன் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன். எதுக்குன்னா இந்த பென்சிலில் கூட இருக்கும்ல, அது போடுறதுக்காக. ஸோ ஸ்ப்ளிட் லைன் கொடுக்குறேன். அந்த கரண்ட் ஸ்கெட்சு செலக்ட் ஆகிடுச்சு. ஃபேஸ் வந்து அந்த பென்சிலோட ஃபேஸ் கொடுத்துட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்ப்ளிட் லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேட்டர்ன் எடுக்க போகிறோம். பேட்டர்ன் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா, சர்க்குலர் பேட்டர்ன். இப்போ அதுக்கு முன்னாடி ஆக்சிஸை ஷோ பண்ணிக்கோங்க. ஷோ பண்ணிட்டு சர்க்குலர் பேட்டர்னில் ஆக்சிஸ் வந்து சென்டர் ஆக்சிஸ் கொடுத்துக்கோங்க. 3 கொடுத்துட்டோம். ஸோ மேலே 3 கீழே 3ன்னு வரும். கொடுத்த பிறகு இந்த பேட்டர்ன் வந்து அப்பியரன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் கரெக்டாக கலரை கொடுத்துறேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கலர் மாற்ற போகிறேன். ஃபேஸோட கலர் மட்டும் மாற்ற போகிறேன். ஏன்னா பென்சிலுக்கு உள்ளுக்குள்ளே வேறு கலர் இருக்கும், வெளியே வேறு கலர் இருக்குங்களா, அதனால். ஓகே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கலர் வந்து கொஞ்சம் நல்லா இந்த கலரை மாற்றி. ஓகே இப்போ வந்து இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். அது முன்னாடி ஆக்சிஸை வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சு இந்த ஃபேஸு நார்மல் டூலை வச்சுக்கிட்டு ஸ்கெட்ச் பண்ணுங்கள். கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுங்க. என்டிட்டிஸை கன்வெர்ட் ஆகிரும். தென் என்ன பண்ணுறோம்னா, எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். எவ்வளோ கொடுக்குறேன்னா, ஒரு 5 கொடுத்துட்டு டிராஃப்ட் பண்ண போகிறேன். இதை நான் டிராஃப்ட்னா தெரியுங்களா, அது ஆங்குலராக மாற்றுறது. டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இவ்வளோ டிராஃப்ட் போதும்னு நினைக்கிறேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து அப்பியரன்ஸை மாற்றிடுங்க. ஃபேஸ் வந்து சேம் திஸ் கலர். ஓகே திஸ் ஃபேஸ் ஆல்சோ சேம் கலர். ஓகே தென் என்ன பண்ண வரோம்னா, அதே மாதிரி தான் அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸ்கெட்சு கன்வெர்ட் என்டிட்டிஸ். ஓகே என்டிட்டிஸாக கன்வெர்ட் ஆயிரும். தென் என்ன பண்ண போகிறோம், சேம் மெத்தட் டிராஃப்ட் பண்ண போகிறோம். இது வந்து 2 mm வச்சுக்கிறேன். டிராஃப்ட் பண்ணுறேன். ஓகே இது வந்து பென்சில் டிப்பு. ஓகே டிராஃப்ட் பண்ணியாச்சு. நமக்கு ஷார்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே தென் இது நான் பண்ணுறேன்னா, இதுக்கு அப்பியரன்ஸில் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். Black கலர். ஓகே கலர் will be changed. தென் என்ன பண்ணேன்னா, பேக் சைடு எரேசர் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதே ஃபேஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சு கன்வெர்ட் என்டிட்டிஸ். ஃபேஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சு convert entities are converted. Then you need to be extrude up to
அப் டு 5 mm இட்ஸ் எனஃப். ஓகே, அப் டு 5 mm ட்ரா எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாஸ் எக்ஸ்ட்ரூடுக்கும் நம்ம அப்பியரன்ஸை மாற்றோம். நம்ம டோட்டலாக பாடிக்கு அந்த கலர் கொடுத்தனால டோட்டலாக பாடிக்கு அந்த கலர் வருது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து எரேசர் இருக்கிற ஸ்டீலு பின்னாடி இருக்குங்களா அந்த மாதிரி. தென் நம்ம இதை வந்து ஷெல் பண்ணுறோம். 0.25 mmக்கு பண்ணுறோம். செல்லு பண்ணியாச்சு. பண்ண பிறகு என்ன பண்ணுறோன்னா பாருங்களேன், இன்சைடும் வந்து அதே இதாக தான் இருக்குது. நான் வந்து மெர்ஜர் ரிசல்ட்டு கொடுத்தனால எனக்கு ஒரே மாதிரி வருது. மெர்ஜர் ரிசல்ட்டு கொடுக்காம இருந்தோம்னா நமக்கு வந்து தனித்தனி பார்ட்டாக வரும். நீங்கள் கொடுக்கும்போது மெர்ஜர் ரிசல்ட் இல்லாமல் கொடுங்க. ஓகே, கொடுத்தாச்சு. தென் இது லாஸ்ட் பார்ட்டு என்னென்னா ஸ்கெட்சு கொடுத்துட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ். ஸோ இன்சைட் சர்க்கிள் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அப் டு ஒரு 7 mm, 8 mm கொடுத்துருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ கலர் வில் பி சேஞ்சு. ஓகே, ஃபில்லட்டு எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 2 mm, 1 mm போதும். 1 போதுமா? 0.5 is enough. Fillet also have been color changed. ஓகே, ஃபில்லட்டுக்கும் சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் லாஸ்ட் பார்ட் என்னென்னா, இப்போ கம்பெனியோட பிராண்ட் நேம் அடிக்கும்ல, இது வந்து நான் நட்ராஜ் பென்சில்னு நான் ட்ரா பண்ண போகிறேன், ரைட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் பிளேனை ரைட் பிளேனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் அந்த ஏ சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து டைப் பண்ணுங்கள் நட்ராஜ் பென்சில் 2H அப்படின்னு போடுறேன்னா. ஓகே, இதோட வித்தோட சைஸு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே, படுத்தியாச்சு. ஸோ தென் ஃபாண்டோட சைஸ் வந்து குறைச்சிக்கிறேன். 1.50 வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம்னா அதே மாதிரி தள்ளி வைக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸு ஸ்பேஸ் விட்டாச்சு. ஓகே, ஸோ சென்டரில் வச்சாச்சு. 2H வந்து கடைசியாக இருக்கும், அதனால் கடைசியாக வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கடைசி ஒன்று ரேப் பண்ண போகிறோம். அது சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிட் ஸ்கெட்ச் ஃபீச்சர்ஸ் போயிட்டு ரேப் போயிட்டு எம்பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபேஸில் வந்து ரேப் பண்ண போகிறேன். சைஸ் வந்து 0.025 mmக்கு வந்து ரேப் பண்ணுறேன், அதாவது எம்பாஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ பேர் வந்து அதில் இதாகிடுச்சு. ஸோ ரேப்புக்கு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் கலர் கொடுப்போம். என்ன கொடுக்க போகிறோன்னா ரேப்புக்கு அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறோம். மேபி ஒயிட் கலர். ஓகே, ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். இவ்வளோ தான். இது சிம்பிள் தான். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா எக்ஸ்ட்ரூடு, ஸ்ப்ளிட் லைனு, தென் வந்து
ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நிறையா கமெண்ட்ஸ் நம்ம புதுசாக கற்றுக்குறோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.